Good morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School online classes. Today we are going to see 11th Physics, Unit 5, Moment of Inertia. So previously we have seen ரெண்டு equation பார்த்திருப்போம், torque and angular momentum for rigid bodies. அதில் ஒரு quantities நமக்கு கிடைச்சிருக்கும், that is summation of I is equal to 1 to n mi ri square அப்படின்னு ஒரு டேர்ம் கிடைச்சிருக்கும். இந்த டேர்ம் பேர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு பேர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ, கேபிட்டல் ஐ. காட் இட்? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் பாயிண்ட் மாஸ் எப்படி அதெல்லாம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் பாயிண்ட் மாஸ். ஒரு மாஸை பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் அது பேர் பாயிண்ட் மாஸ். வாட் இஸ் த ரிலேஷன்? ஐ இஸ் ஈக்குவல் டு எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அதே ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் பல்க் ஆப்ஜெக்ட் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா for bulk object or full rigid body imagine பண்ணிக்கலாம். That is I is equal to summation of mi ri square இப்படின்னு சொல்லலாம். This is for moment of inertia point mass. This is for moment of inertia bulk object. Correct? You know that ஒரு டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த டிரான்ஸ்லேஷன் மோஷனில் மாஸ் வந்து மெஷர் ஆஃப் இனர்ஷியாவை மெஷர் பண்ணுவோம். மாஸை வந்து மெஷர் ஆஃப் இனர்ஷியாவை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதே ஒரு ரொட்டேஷனல் மோஷனில் இருக்கும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் வந்துடுது இஸ் எ மெஷர் ஆஃப் ரொட்டேஷனல் இனர்ஷியா. ஸோ ஒரு டிரான்ஸ்லேஷனல் மோஷன்னா மாஸ் தான் வந்து மெஷர் ஆஃப் இனர்ஷியாவாக இருக்கும். ஒரு ரொட்டேஷ்னல் மோஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இட்ஸ் எ மெஷர் ஆஃப் ரொட்டேஷ்னல் இனர்ஷியா. ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? we may note it as, that is SI unit of moment of inertia, that is kilogram meter square. Correct? ஏன் இந்த இடத்துல என்ன ஈக்குவேஷன் கிடச்சிது? I is equal to m, simple mr square, mass na kilogram, distance meter square, kilogram meter square. What is the dimensional formula for this? Dimensional formula we may give it as, what is that? ml square. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு தான். மாஸ்னா என்னது? m, டிஸ்டன்ஸ் l ஸ்கொயர், ml ஸ்கொயர். காட் இட்? ரைட். இப்போது இன் ஆர்டர் டு டிட்டர்மின் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம என்ன பண்ணலான்னா வி மே கன்சிடர் டிஎம்னு ஒரு இன்ஃபைனைட்டிசிமல் மாஸை கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, இது எங்கே இருக்குது? ஒரு பாயிண்ட் மாஸில் இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கணும். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா அந்த பொசிஷன் வந்து we may consider as r. Could you understand? So in order to determine moment of inertia, ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்கு. கரெக்ட்? அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? டிஎம்னு எடுத்துக்கிறேன். இது இன்ஃபைனைட்டிசிமல் மாஸ்ன்னு அர்த்தம். இது ஒரு எவ்வளோ பொசிஷனில் இருக்குன்னா பொசிஷன் வந்து ஆரில் இருக்குது. ஸோ I can determine moment of inertia for point mass. அப்படின்னா எப்படி அதெல்லாம் பாருங்க. ஸோ moment of inertia of this point mass, what I am going to take? Simpler di, very small than I na moment of inertia, di na small moment of inertia equal to I am taking dm r square. dm na small mass, r na position vector. Understood? So moment of inertia for point mass na eppadi adala di equal to dm into r square.
அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் வந்து we have to calculate இது வந்து ஃபார் ஒரு பாயிண்ட் மாஸில் இருக்க ஒரு ஸ்மால் வெரி இன்ஃபைனடைசிமல் மாஸ். இதே ஒரு பல்க் ஆப்ஜெக்ட் ஹோல் பாடி அப்படின்னா வாட் we have to do, we know that we have to integrate this equation. இந்த ஈக்குவேஷனை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ applying integration, இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், அந்த என்டையர் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிடும். ஸோ வாட் இஸ் தட், தட் இஸ் I is equal to integral di equal to integral dm into r square. எதெல்லாம் இதே போல் இது சாதா ஒரு இன்டெகிரேஷன். ஸோ therefore இந்த I is equal to ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் இன்டெகிரேஷன் r square dm. Okay, in the above equation வச்சு we can determine moment of inertia for ஒரு bulk objects. What is a bulk object? இமே ராடாக இருக்கலாம், டிஸ்காக இருக்கலாம், ரிங்காக இருக்கலாம், ஸ்பியராக இருக்கலாம். இதே போல் பல்க் ஆப்ஜெக்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நான் ஈஸியாக கோயிங் டு கால்குலேட், ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ வாட் இஸ் தட், moment of inertia of this point mass, I am going to take di equal to dm into r square. So entire body க்கு நான் எதை போட்டுக்கு என்ன பண்ணணும்னா I am going to apply integration. So I into integrate பண்ணா di integrate பண்ணா I, that for integration of dm r square or rearrange பண்ணா I am getting this equation. Understood? Now we are going to see moment of inertia of a uniform rod. ஒரு யூனிஃபார்ம் ராடுக்கு உண்டான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டேக் ஒரு யூனிஃபார்ம் ராடு. ஓகே, இதோட லென்த்தை ஐ எம் கோயிங் டு டேக் எல். இதோட மாஸ் வந்து யூனிஃபார்ம் மாஸ் ஐ எம் கோயிங் டு டேக் கேபிட்டல் எம். கரெக்ட்? ரைட். இப்போது இந்த ராடு ஒரு ஃபிக்ஸட் ஒரு ஆக்சிஸில் இருக்குது. ஐ கேன் கன்சிடர் ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறோன்னு இமேஜின் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் எல் பை டூ, தட் டிஸ்டன்ஸ் இஸ் எல் பை டூ. இது டோட்டலாக எல் பை டூ எல் பை டூன்னு எழுதணும். கரெக்டாக? இப்போது ஐ கேன் கன்சிடர் ஒரு ஸ்மால் ஒரு மாஸ் எடுத்துக்க போகிறோம். ஒரு ஸ்மால் மாஸ் இந்த இடத்துல ஐ கேன் கன்சிடர் திஸ் இஸ் dm. இதோட திக்னஸ் வந்து ஐ கன்சிடர் dx. இது ஆரிஜின்லேருந்து எக்ஸ்னோ டிஸ்டன்ஸில் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒரு ஸ்மால் மாஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்மால் மாஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் dxன்னு இருக்குது. இது ஆரிஜின்லேருந்து எக்ஸ்னோட டிஸ்டன்ஸில் இருக்குது. கரெக்டாக? இப்போ இதை வச்சு நான் இந்த ஹோல் ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிக்க போகிறேன். கரெக்டாக? ஸோ வாட் இஸ் தட், இன் ஆர்டர் டு ஃபைண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் வாட் இஸ் தட் ராட் அபவுட் அன் ஆக்சிஸ், இந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு சின்ன மாஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, ஓகேவா, ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்து வச்சுக்கிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சின்னதாக ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்கு இல்லையா, அப்படின்னா அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நான் எழுதலாமே. ப்ரீவியஸாக வி ஹவ் சீன் தட். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா di கண்டுபிடிக்க போகிறேன். ஆஃப் எந்த மாஸுக்கு, வெரி ஸ்மால் மாஸ் இருக்கு இல்லையா dmக்கு, அபவுட் தி ஆக்சிஸ் கண்டுபிடிக்கலாமா? வாட் இஸ் த ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்கும், di ஈக்குவல் டு ப்ரீவியஸாக பார்த்தோம் dm, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ், பொசிஷன் எக்ஸ் ஸ்கொயர், போன இதில் பொசிஷன் ஆர் ஸ்கொயர் வந்துச்சு. ஐ எம் டேக்கிங் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. கரெக்டாக? இப்போது அந்த ராடு இருக்கு இல்லையா, ராடோட மாஸ் பர் யூனிட் லென்த்தை நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா மாஸ் பர்
யூனிட் லென்த்தை ஐ கேன் கன்சிடர் லேம்டான்னு எடுத்துக்க ஓகே. ஏன்னா இதில் மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இந்த ராடில் ஒரு மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு இந்த மாஸ். ஸோ மாஸ் பர் யூனிட் லென்த் நான் எழுதலாமா? ஸோ மாஸ் பர் யூனிட் லென்த்தை லேம்டான்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த லேம்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மாஸ் டோட்டல் மாஸ் ஆஃப் த ராடு பை லென்த் ஆஃப் த ராடு. டோட்டல் மாஸ் கேபிட்டல் M, லென்த் ஆஃப் த ராடு L. அப்படின்னா லேம்டா ஈக்குவல் டு M/L எழுதலாமா? கரெக்டாக. ஸோ இப்போது வெரி ஸ்மால் மாஸ் நம்ம எடுத்துருக்கோம், டிஎம்னு எடுத்துருக்கோம். கரெக்டாக. அப்படின்னா அந்த டிஎம் மாஸு அதோட ஸ்மால் லென்த்து அதை இந்த இடத்துல கொண்டு வந்தோன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். therefore the mass, small mass dm and small length dx இதை இங்கே கொண்டு வந்தா ஸோ dm equal to mass per unit length lambda dx ஏதெல்லாம் இதே போல் ஒரு ரிலேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ராட் அபவுட் அன் ஆக்சிஸ். ஸோ இந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது ஒரு ஸ்மால் மாஸ் எடுத்துக்கிறேன் டிஎம்னு, அதோட டிஸ்டன்ஸ் டிஎக்ஸு, ஆரிஜின்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு. ராடை சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் அப்படின்னா L/2 L/2 டோட்டல் லென்த்து L. ஸோ அப்படின்னா ஸ்மால் மாஸுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா DA ஈக்குவல் டு dmx². இந்த ராடு வந்து மாஸ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா மாஸ் பர் யூனிட் லென்த்தை ஐ எம் டேக்கிங் லேம்டா. லேம்டா ஈக்குவல் டு M/L. எம்னா டோட்டல் மாஸ், எல்னா டோட்டல் லென்த்து, அந்த ராடோட டோட்டல் லென்த்து. ஸோ ஸ்மால் மாஸுக்கு எப்படி எழுதலாம்னா ஸ்மால் மாஸ் ஸ்மால் லென்த்னா dm ஈக்குவல் டு லேம்டா dx. கரெக்டாக. இப்போ எனக்கு தெரியும் ஆல்ரெடி ஐ நோ தட் வாட் இஸ் லேம்டா, ஆல்ரெடி ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சிருக்கேன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் தட் dm equal to M/L dx. ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் M/L dx. See this is I calculated dm. இந்த dm ஐ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ வாட் ஐ எம் கெட்டிங் dI equal to M/L, got it, into x square in the dx. The equation number 5 எடுத்துக்கலாமா? just simplification. So now I am going to integrate. So moment of inertia of entire rod. So moment of inertia of entire rod. என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். தட்ஸ் இட். சார் I is equal to integral dA equal to integral M/L x² dx. கரெக்டா? ஸோ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணும்போது ஐ எம் கோயிங் டு அப்ளை லிமிட்ஸ். இந்த ராடில் லிமிட்ஸ் பார்த்தா தெரியும். இந்த பக்கம் ஆரிஜின், இந்த பக்கம் மைனஸ் L/2, இந்த பக்கம் ப்ளஸ் L/2. அப்படின்னா வாட் இஸ் த லிமிட் ஃபார் திஸ்? minus L/2 plus L/2. Correcta? So what is the equation I am getting? Therefore I am going to write here. என்ன கிடைக்கும் பாருங்க. together. Therefore I is equal to constant. Which one is constant? M/L constant. வெளியில எடுத்துட வேண்டியதுதான். So I am taking M/L constant. மீது இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் L/2 ப்ளஸ் L/2 x² dx. அவ பார்த்துருப்போம் இன்டகிரேஷனோட பேசிக் ஃபார்முலா. x⁴n dxனா x⁴n + 1/n+1. இங்கே 2 இருக்குது. 2 + 1 / 2 + 1. அப்படின்னா டைரெக்டாக எல்லாமே இன்டகிரேஷனு. வாட் இஸ் தட்? M/L x³ 3. கரெக்டா? x⁴n + 1/n+1. n-னா 2 எடுத்துங்க. 2 + 1/2 + 1. x³ 3 minus L/2 plus L/2. கரெக்டா? இப்போ இந்த 3 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துறேன். M/3L x³
மைனஸ் லிமிட்டு லோவர் லிமிட் அப்பர் லிமிட். இப்போ லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட். நல்லா ஞாபகத்தில் வேணும். அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஐ எம் கெட்டிங்? ஐ இஸ் ஈக்குவல் டு m/3l வெளியில் எடுத்துட்டேன். அப்பர் லிமிட்டு l/2 ஹோல் கியூப் மைனஸ் லோவர் லிமிட் மைனஸ் ஆஃப் l/2 ஹோல் கியூப். கரெக்டா? அப்பர் லிமிட்டு மைனஸ் ஆஃப் அப்பர் லிமிட்டு மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் வந்துருச்சு. therefore what is the equation I am taking? This is equation number 6 னு எடுத்துக்கிறேன். so I can write what is that? I is equal to m/3l. இந்த கியூப் உள்ள கொண்டு வரலாமா? l cube divided by இங்க என்ன வரும்? உள்ள 2 தானே, என்ன வரும்? 8 வரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எல் கியூ டிவைடட் பை 8. கரெக்டா? சாதா சிம்பிளிஃபிகேஷன். ஸோ நான் இப்போ எப்படி அதில் இந்த ஈக்குவேஷனை therefore நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு டேக் சாதா ஒரு எல்சிஎம் எடுக்க போகிறேன். வாட் இஸ் எல்சிஎம்? இங்கே 8. கரெக்டா? மேலே என்ன வரும்? L cube plus L cube 2L cube. Cancellation of 4. 4 3s are 12. அப்பனா what is that? ml cube divided by 12l வருமா? இதில் ஒன்று கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? 1/12 ml square. கிடைச்சிருக்குமா எனக்கு ஈக்குவேஷனு? அப்போனா what is the moment of inertia for entire length, entire rod? I equal to 1/2 ml square. Got it? Equation எப்படின்னு இதான்ப்பா. Moment of inertia for entire rod. Okay. இப்போ moment of inertia of uniform ring பார்க்க போறோம். Moment of inertia of யூனிஃபார்ம் ரிங்கு. முன்னாடி ராடு பார்த்தோம், இப்போ ரிங்கு பார்க்க போகிறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ரிங். இப்போ ஐ கேன் கன்சிடர் ஒரு ரிங் எடுத்துக்கிறேன். இது ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு இமேஜின் பண்ணிங்க. ஒரு ஸ்மால் மாஸ் போன தடவை எடுத்த மாதிரி டிஎம்னு எடுத்துக்க போகிறேன். இதோட சைஸு டிஎக்ஸு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு எடுத்துக்க போகிறேன். ரிங்கு தானே, அதனால் ஆரிஜின் ஆர்னு எடுத்துக்க போகிறேன். கரெக்டா? ஒரு ரிங்கு டிஎம் ஸ்மால் மாஸு, அதோட சைஸு டிஎக்ஸு, ஆரிஜின்லேருந்து அதோட இது வந்து ரேடியஸ் வந்து ஆர். டிஸ்டன்ஸ் ரிங்கு தானே, ரேடியஸாக எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் இங்கே ரேடியஸாக இருக்குது. கரெக்டா? ஸோ what is the moment of inertia for small? இந்த ஸ்மாலுக்கு moment of inertia எதை போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ப்ரீவியஸாக பார்த்தது தான். ஸோ moment of inertia, the moment of inertia di எதலாமா? so what is di for this small mass? ஸ்மால் மாஸ் எது? டிஎம். என்ன எனக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும் சொல்லுங்கள்? சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமே. ஸோ டிஐ ஈக்குவல் டு வாட் இஸ் தட்? டிஎம் ஆர் ஸ்கொயர். கரெக்டா? டிஎம் எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருப்போம், இங்கே டிஸ்டன்ஸு ஆர்னால ஆர் ஸ்கொயர் போடுறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துப்போம். கரெக்டா? இங்கே மாஸ் பர் யூனிட் லென்த் இந்த இடத்துலையும் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, ஸோ இதில் வந்து என்னது, இது ஒரு ரிங்காச்சா, அது ராடு. இங்கே ரிங்குக்கு ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து மாஸ் என்னவா இருக்குது? யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ வாட் இஸ் தட்? த லென்த் ஆஃப் த ரிங் நான் எடுத்துக்க போகிறேன், அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். த லென்த் ஆஃப் த ரிங்.
இதுதான் அது சர்க்கம்ஃபரன்ஸ், தட் இஸ் 2 பை ஆர்னு அர்த்தம். இதில் என்டையர் மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்படின்னா மாஸ் பர் யூனிட் லென்த் நான் எழுதலாமா? மாஸ் பர் யூனிட் லென்த் ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது தான், அதை லேம்டான்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ லேம்டான்னு அர்த்தம் மாஸ் பை லென்த்து. ஸோ மாஸ் வந்து நான் கேபிட்டல் எம் எடுத்துக்கிறேன். லென்த்து ராடில் எல்லுன்னு வந்துச்சு இல்லையா, இங்கே எல்லு கிடையாது, சர்க்கம்ஃபரன்ஸ். அப்படின்னா 2 பை ஆர். அதே ஈக்குவேஷன் மாடிஃபை பண்ணி எழுதுறேன், 2 பை ஆர். ஆமாம் தானே, சிம்பிளாக வருது பாருங்கள் ஈக்குவேஷன். வெரி வெரி சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது நமக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு ரைட். இப்போ வந்து எது கண்டுபிடிச்சிட்டேன்? லாம்டா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன இது போகிறேன்? அந்த ஸ்மால் மாஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதலாமா? therefore the mass dm, இதுதான் வந்து இன்ஃபைனடெசிமல் மாஸ்ன்னு பேர். இதோட லென்த் வந்து ஸ்மால் லென்த். I can consider what is that, dx. ஸோ அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதலாமா? dm equal to lambda dx. போன தடவை எழுதுன மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இங்கே லேம்டானா எது? m by 2 pi r. அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? dm equal to m divided by 2 pi r dx. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்க போகிறேன். இந்த dm ஓட வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஐ எம் கெட்டிங்? சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா? என்னது? therefore di equal to m by 2 pi r r square dx. சாதா சிம்பிளான ஒரு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சிம்பிளான சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டேன். ரைட்டா? இந்த சப்ஸ்டியூஷன் பார்த்தோன்னா ஒரு வெரி சிம்பிளான ஒன்று. இப்போ இந்த ஆருக்கு ஒரு ஆறு கேன்சல் ஆகிடுமா? வாட் இஸ் த ரிமைனிங்? di equal to m r divided by 2 pi dx. நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ஈக்குவேஷன் புரியும். முடிஞ்சிருச்சா? நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? டிஐ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து என்டையர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் என்டையர் ரிங் எழுதலாமே. எப்படி என்டையர் ரிங் எழுதுவேன்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் என்டையர் ரிங்கு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் என்டையர் ரிங்கு தெரியுமே உங்களுக்கு? What is that? Integrate pronoun, simple, that's it. Integral di equal to integral mr by 2 pi dx. Integration போட்டா ஒரு லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். இங்கே என்ன லிமிட்ஸாக இருக்கும்? ரிங்கு தானே. 0 to circumference 2 pi r எழுதலாமா? அதில் ராடு minus l by 2 plus l by 2. இங்கே circumference 0 to 2 pi r. So what is the equation I am getting? Therefore I is equal to கான்ஸ்டன்ட்லாம் வெளியில் எடுக்க போகிறேன். எல்லாமே கான்ஸ்டன்ட். mr by 2 pi கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டேன். உள்ளே இருக்கிறது 0 to 2 pi r dx. dxஐ இன்டெகிரேட் பண்ண x. அப்போ என்ன வரும்? mr divided by 2 pi dx பண்ண x, லிமிட் 0 to 2 pi r. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட். வாட் இஸ் அப்பர் லிமிட்? mr by 2 pi அப்பர் லிமிட். இதுதான் அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட். ஸோ 2 pi r மைனஸ் 0, லோவர் லிமிட் 0. கரெக்டா? அப்படின்னா வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஐ எம் கெட்டிங்? I is equal to mr square divided by 2 pi r. 2 pi cancel ஆகிடும். What is the remaining? mr into r. அப்படின்னா mr ஸ்கொயர் கிடைக்குமா? அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ரிங்குக்கு வாட் இஸ் த ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு? mr ஸ்கொயர் அப்படின்னு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. காட் இட்? ஸோ வெரி 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 ஈஸியான ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க, அப்போ இந்த டாபிக் புரியும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு கிவ் யூ moment of inertia of uniform disk பார்க்க போகிறோம். What is that? நான் பார்க்க போகிறோம் moment of
inertia of uniform disk. முன்னாடி பார்த்தது ராடு பார்த்தோம், ரிங்கு பார்த்தோம். இப்போ டிஸ்க்கு பார்ப்போம். இது ஒரு டிஸ்க்கு, கம்ப்ளீட் ஃபுல் டிஸ்க்கு. கரெக்டாக இது ஒரு ஆக்சிஸில் பாஸ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிஸ்கில் ஒரு ஸ்மால் ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு ஒரு பார்ட், ஸ்மால் பார்ட். கரெக்டாக ஒரு ஸ்மால் பார்ட். இதை நான் வந்து டிஎம்னு எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்மால் பார்ட் டிஸ்கில் இதிலேருந்து இதோட திக்னஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் டிஆர்னு எடுத்துக்க போகிறேன். இந்த திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா, ஒரு திக்னஸ் டிஆர்னு எடுத்துக்க போகிறேன். இந்த ரிங்குக்கும் சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸு ஸ்மால் ஆர். இந்த ரிங்குக்கும் டோட்டல் டிஸ்க்குக்கும் சென்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல கான்செப்டை. வாட் இஸ் தட்? ஒரு டிஸ்க் எடுத்துக்க போகிறேன். இந்த டிஸ்கில் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஸ்மால் ஒரு ரிங்கு போல் கன்சிடர் பண்ண போகிறோம். ஒரு ஸ்மால் பீசஸ் மாதிரி. ரைட்டா? நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே, ஒரு ரிங்கு நிறைய சின்ன சின்ன ஸ்மால் ரிங்கெலாம் ஒன்றா சேர்த்துனா என்ன ஆகும்? ஸ்மால் ரிங்கு அப்படியே ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு டிஸ்க் மாதிரி ஆகும் இல்லையா? அதே போல் அந்த ஒரே ஒரு ரிங்கை மட்டும் எடுத்துக்க போகிறேன். அதோட மாஸ் வந்து டிஎம்மு, அதோட திக்னஸ் டிஸ்டன்ஸ் டிஆர், சென்டர்லேருந்து அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர், டோட்டல் டிஸ்கோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். கரெக்டா? ஸோ டைரெக்டாக எல்லாமே வாட் இஸ் தட்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா dA ஈக்குவல் டு சிம்பிளாக எல்லாமே dm r ஸ்கொயர். ஃபஸ்ட் அந்த ஸ்மால் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்? அந்த ஹோல் டிஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? ஸோ dA ஈக்குவல் டு dm r ஸ்கொயர். ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாமா? நான் இதை ரைட். இப்போது இதில் மாஸ் வந்து இந்த டிஸ்க்கு ஃபுல்லாக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ரைட்டா? அதனால் மாஸ் பர் யூனிட் ஏரியா நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா, சிக்மான்னு எடுத்துக்க போகிறேன். சிக்மா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மாஸ் பை ஏரியா. இங்கே லென்த் வராது, ஏரியா தான் வரும். ஸோ எம் பை டிஸ்க் தானே, பை ஆர் ஸ்கொயர். டோட்டல் டிஸ்க் தானே, எம் பை பை ஆர் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இதுலேருந்து அந்த ஸ்மால் மாஸுக்கு நான் எழுதலாமா? டிஎம் ஈக்குவல், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். டிஎம் ஈக்குவல் டு என்ன வருது எனக்கு? சிக்மா. கரெக்டா? ஸோ சிக்மா. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் தட்? சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த ரிங்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் வாட் இஸ் தட்? 2 பை ஆர், ஸ்மால் ரிங் மட்டும் 2 பை ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு டிஆர். ஏதலாமா இதே போல்? ஸோ அதில் வேறு மாதிரி ஈக்குவேஷன் வந்திருக்கும். ரைட்டா? டிஎம் ஈக்குவல் டு லாம்டா டிஎக்ஸ்ன்னு போட்டிருப்போம். இங்கே இந்த டிஸ்கில் இருக்கிற ஒரே ஒரு ரிங் எடுத்துக்கிறோம் இல்லையா, ரிங்கோட சர்க்கம்ஃபரன்ஸு அதோட லென்த்து டிஆர். இது ஈக்குவேஷன் நம்பர் நான் 3ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இது, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து டிஎம் ஈக்குவல் டு சிக்மா. ஸோ வாட் இஸ் சிக்மா வேல்யூ? ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இதான் வேல்யூ. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சிக்மா பதிலாக வாட் ஐ எம் கெட்டிங்? எம் பை பை ஆர் ஸ்கொயர் 2 பை ஆர் இன்ட்டு டிஆர். ஸோ பைக்கு பை கேன்சல். வாட் இஸ் த ரிமைனிங்? என்ன இருக்குது பாருங்கள், 2 mr டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர். இதோட வேல்யூ டிஎம்மோட வேல்யூ. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 நான் எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக? இந்த வேல்யூவை நான் நேராக கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன்? டிஐயில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த டிஎம்மோட வேல்யூ வாட் ஐ எம் கெட்டிங்? சப்ஸ்டிடியூட் 4 in 1. So what is it? dA equal to அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற 2 mr divided by capital R square, ஆல்ரெடி ஒரு R square இருக்கு, into dr. கரெக்டா? இப்போ R into R square R cube. அப்படின்னா dA equal to 2 mr cube dr divided by R square அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதே போல் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும்.
புரியுதா எப்படின்னு? dA equal to 2m r cube dr divided by r square. இப்போ moment of inertia for whole entire disk. So moment of inertia of entire disk வேதம் என்னது? I equal to integral di. So substitute பண்ணலாமா? Therefore I is equal to integral. இங்க disk தானே, diskக்கு என்னது? இதான் diskன்னு imagine பண்ணிங்க. So r அப்ப என்னது? 0 to r, entire disk 0 to r. அப்படியே வேல்யூ substitute பண்ண 2m r cube dr divided by r square. இப்போ காமன் டேர்ம்லாம் வெளியிடலாமா? வாட் இஸ் த காமன் டேர்ம்? 2m by r square காமன் டேர்ம். உள்ள என்ன இருக்கு? r cube dr. இது வேரியபிள். இப்போ r cube இன்டகிரேட் பண்ணா வரும் x cube மாதிரி. r cube இன்டகிரேட் பண்ணா 2m by r square r power 4 divided by 4 0 to r அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? n plus 1 by n plus 1 அப்படின்னா r power 4 by 4. இந்த 4 வெளியில் எடுத்துறேன் இந்த பக்கம். அப்படின்னா 2m by 4r square r power 4 0 to r. Upper limit minus of lower limit. So what I am getting? Therefore I is equal to, இங்கே கேன்சல் பண்ணா 2. அப்படின்னா m by 2r square இங்கே வந்துச்சுன்னா விடும் r power 4 minus 0. ஸோ அப்படியே அப்படின்னா m by 2r square r power 4னு கிடைக்கும். 0 விட்டுடலாம். இதில் கேன்சல் பண்ணால் 2. அப்போ என்ன வரும்? therefore I is equal to what I am getting? m r square 1 by 2. 1 by 2 m r square. இதுதான் இதோட வேல்யூ ஃபார் யூனிஃபார்ம் டிஸ்க். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னு பார்த்தோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் என்டையர் ராடு கண்டுபிடிச்சது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ரிங்கு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்க்கு. ஒரு தடவை நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள், அப்போ தான் இந்த டாபிக் நல்லா புரியும். கரெக்ட்? ரைட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.